உங்க அம்மா அப்பா கூட உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஏசப்பா நின்று அதே ஸ்தானத்துல உங்க அம்மாவை உங்க அப்பாவை நிப்பாட்டி இந்த மகன் உனக்கு வேணும்னா, இந்த மகன் செய்த பாவம் மன்னிக்கப்படணும்னா, நீ நிர்வாணமாய் இந்த சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும், நீ நிர்வாணமாய் இந்த சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, நான் சொல்றேன் என் அம்மா என் அப்பா கூட இவங்க பையனே கிடையாது ஓடி இருப்பாங்க. ஆனா யாருன்னே தெரியாத ஒருவர் என்னை தாயின் கருவத்திலே எனக்காக ஒரு திட்டத்தை வைத்தவர் தேவகுமாரன் அந்த சிலுவையிலே ஒரு சொட்டு துணி இல்லாம நிர்வாணமாய் தூங்கி இருக்கிறார். அவர் எவ்வளவு நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்க அம்மா அப்பா கூட இந்த பிரச்சனை சொல்ல முடியல, நீ ஏசப்பா கிட்ட ஒரு நாள் வந்து சர்ச்சில் வந்து ஏசப்பா இந்த பிரச்சனையை மாத்துங்கன்னு சொன்ன, நீ போ, நீ எவ்வளவு பெரிய பாவின்னு ஏசப்பா சொன்னாரா? இல்ல மகளே, இல்ல மகனே, வா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா எத்தனை முறை இறங்கி வந்தார். ஒருவேளை இந்த உலகம் என்கிறது விசுவாச ஓட்டத்துல இந்த உலகம் உனக்கு வாடகை வீடு, இது ஒத்திக்க கூட கிடையாதுப்பா, இது ஒத்திக்க கூட கிடையாதுமா, இந்த உலகம் வந்து உனக்கு ஒரு வாடகை வீடு, இது ஒரு வாடகை வீட்டுல தான் இருக்கிற. ஓனர் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஓனருக்கு என்ன கொடுப்ப? மாசம் மாசம் நீ தசமமாக எடுத்து கொடுத்தன, நீ பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறியா? சர்ச்சில் வந்து எல்லா காரியத்தை பண்ணி பாட்டு படிச்சோன்னு போயிடலாம் நினைக்க முடியாது. வாடகைங்கிற ஆத்துமாவை கொடுக்கணும். இன்னைக்கு இந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க முடியல.